திருட்ட நமக்கு கிடைக்க போறது பல லட்சம், திருட போனவன் மதிப்பு 1 லட்சம். இனிமே நம்ம லட்சாதிபதிங்கடா, டிங்கி லட்சாதிபதிங்க. இந்த இடத்தை விட்டு உடனே நாம காலி பண்ணி ஆக்கணும். மூட்டு முடிச்சா சேகர், அந்த பொடிப்பைய எங்க? எல்லாம் அந்த பயலால வந்த வேணாதான் மாஸ்டர். உள்ள போய் எதையா உருட்டி விட்டுட்டான். வீட்டுல இருக்கவங்க எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க. நாங்கெல்லாம் எப்படியே தப்பிச்சு வந்தோம். அந்த பையன் முத்து உள்ள மாட்டிக்கிட்டான். அவன் பேர் முத்து இல்ல, ஆனந்த. அவனை பிடிச்சு கொடுத்தா ₹1,00,000 தரதா சொல்லியிருக்காங்க. அந்த அநாத பயலுக்கு ₹1,00,000? எவன் சொன்னவன்? நம்ம ஹோட்டல் மேனேஜர் கோபாலும் அவர் நண்பர் மோகனும் சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பயலை எப்படியாவது அங்கிருந்து நீ கடத்திட்டு வந்துட்டேனா உனக்கு பாதி பங்கு தரேன். 2 நாள் டைம் கொடுங்க. சாமர்த்தியமா காரியத்தை நான் முடிச்சிடுறேன். மாஸ்டர், இந்த இடத்தை விட்டு உடனே காலி பண்ணி ஆகணும். நம்ம அடுத்த ஜாக இடிஞ்ச கோட்டை. நீங்க எல்லாம் புறப்பட்டு போய்கிட்டே இருங்க. நான் மோகினை கூட்டிக்கிட்டு கூட வந்துடுறேன். ஜாக்கிரதை. ரைட் 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 ரைட். ஐயோ, ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்குது. கடவுளே, யாரு பெத்த பிள்ளையோ? இந்த பாரு லட்சுமி, இந்த மாதிரி ஒரு திருட்டு பயலுக்கு இப்படி கருணை காட்டுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கள்ளங்கபடம் இல்லாத இந்த முகத்தை பார்த்தும் கூட இவனை திருடுன்னு சொல்றீங்க? ஒரு குற்றவாளியை வீட்டுல வச்சிருக்கிறது பெரிய தவறு. இந்த திருட்டு பெயரை நான் போலீஸ்ல ஒப்படைக்க போறேன். முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த பிள்ளை முகத்தை பார்த்தா இவன் நம்ம ராஜேந்திரன் மகனாத்தான் இருப்பான்னு நான் நிச்சயமா நம்புறேங்க. லட்சுமி, ஒரு திருட்டு பயல என் பேரைன்னு ஒத்துக்க சொல்றியா? இல்ல, நான் திருட இல்ல, இல்லவே இல்ல. கேட்டீங்களா கேட்டீங்களா? திருடன் இல்லன்னு அவனே சொல்றான். திருட்டு கழுத உண்மை பேசும் நினைக்கிறியா? இதோ பாருங்க, டாக்டர் கூட சொல்லிருக்காரு பையனுக்கு ஓய்வு தேவைன்னு. சரி சரி, மயக்கம் தெளிற வரைக்கும் உன் இஷ்டப்படி நடந்துக்கோ. அதுக்கப்புறம் நான் சும்மா இருப்பேன்னு நினைக்காத. ஆமா, மோகன் மோகன், மணி 12 வாங்க போலாம். டான்ஸ் முடிஞ்சு போச்சா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் ஆட சொல். மறுபடியும் ஆட சொல்றதுக்கு நானா இந்த ஹோட்டல வச்சு நடத்துறேன். அதுக்கெல்லாம் பணம் வேணும். பணமா? ஆமா. எவ்வளவு வேணும்? ₹2000, 2000 rupees. எவ்வளவு தானே கொடுத்து ஆட சொல். ஏற்கனவே ₹38,000 தரணும். இந்த ₹2000 சேர்த்துனா ₹40,000. எப்ப தர வரீங்க? கோபால், எப்படி இந்த ஆனந்தம் பைய கிடைச்சிட போறான்? அவனை ஒழிச்சு கட்டிட்டா பெரியப்பா சொத்துக்கெல்லாம் நான் தான் வாஸ். அப்புறம் உனக்கு வட்டி முதல்மா சேர்த்து கொடுத்துறேன். ஆட சொல். மேனேஜர். மேனேஜர். எஸ் ப்ளீஸ். இந்தாங்க, கபால்னு ஒரு கேபரி அரேஞ்ச் பண்ணுங்க. ஸ்பெஷல். ஆமா, ஸ்பெஷல். தேங்க் யூ.
என்னை தழுவு 16 தானே வயது இது போல பெண்மை குறைவு நிஜம் என்று சொல்லும் இரவு இங்கு பார்ப்பதை யாருக்கும் சொல்லாதே நீ பார் லல்லல்லா 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 லாலா என்னை பார் கண்ணை பார் பெண்ணை பார் மேலாக உன்னை அழைக்கும் தேனாக கொஞ்சம் இனிக்கும் ஆனாலும் இந்த புதுமை அறியாமல் என்ன இளமை மேலாக உன்னை அழைக்கும் தேனாக கொஞ்சம் இனிக்கும் ஆனாலும் இந்த புதுமை அறியாமல் என்ன இளமை இங்கு பார்ப்பதை யாருக்கும் சொல்லாதே நீ பார் இனி பள்ளிக்கு வேறெங்கும் செல்லாதே என்னை பார் கண்ணை பார் பெண்ணை பார் ஏன் பாயங்க நிக்கிறேன்? இந்த படத்தை பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு ரொம்ப அழகா இருக்காரு இது யார் படம் என்ன அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரே பிள்ளை கடவுளுக்கு அது கூட பிடிக்கல என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டோம். வருத்தப்படாதீங்க நான் உங்களை அம்மான்னு கூப்பிடுறேன் கண்ணே, ராஜா உங்க அம்மா சின்னவளா இருப்பா. நீ என்ன பாட்டின்னே கூப்பிடப்பா. சரி பாட்டி கண்ணே, உன் பேர் என்னடா? ஆனந்தன் ஆனந்த். ஆனந்த், வாப்பா. உட்காரு. இந்தா, பால் சாப்பிடு. என்னப்பா பாக்குற? இதுக்கு முந்தி எப்பவுமே இந்த மாதிரி கட்டுல நான் பார்த்ததே இல்ல. ஏப்பா? நான் இருந்த அனாதை விடுதியில பாயில தான் படுப்பேன். ரொம்ப குளிரும், போத்திக்க ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க, சரியா சாப்பாடு கூட போட மாட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் கண்டபடி அடிப்பாங்க. அப்போ உனக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல பாட்டி. நான் ஒரு அனாதை. எங்க அப்பா முன்னாடியே செத்து போயிட்டாரோ. நான் பிறந்த உடனேயே எங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்களாம். அப்புறம் பாட்டி. அழாதேப்பா, அழாதே. இனிமே நீ அனாதை இல்லை. இனிமே நீ அனாதை இல்லையப்பா. என் பேரு நல்லா இருக்கு லட்சுமி. இவன் உனக்கு பேரனா? கோடி பண்ணையில குள்ளந்தரைய சேர்த்துக்கிட்ட கதை தான். இந்தாப்பா கண்ணு, சொல்லாம கொள்ளாம சுருட்டிக்கிட்டு போகலான்னு வந்தேன். இப்ப சொந்தம்னு வேற சொல்லிட்டாங்க. தைரியமா வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்த வழியே போயிடப்பா. ஏன் இந்த பிள்ளையை இப்படி கடிச்சு கொட்டுறீங்க? பிள்ளையா இது? இந்த வயசுல வீடு புகுந்து கொள்ளையடிக்க வந்த இவன் பின்னால இன்னும் என்னெல்லாம் செய்ய போறானோ? நிச்சயமா சொல்றேங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இவன் கெட்டவன் இல்லைங்க. இந்த பார் லட்சுமி, விரோதிக்கு கூட கருணை காட்டலாம், ஆனா இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு கருணை காட்டுறது பெரிய பாவம். கண்டிப்பா இந்த பையனை வீட்டுல இருக்கவே நான் விட மாட்டேன். என்னங்க, என் பிள்ளைய பிரிஞ்சதுல இருந்து ஒருவேளை சோறு கூட நான் நிம்மதியா சாப்பிட்டதில்லை. ஏதோ இவனை பார்த்ததுல இருந்து என் துக்கத்தை எல்லாம் மறந்து இன்னைக்கு தான் நிம்மதியா சாப்பிட்டேன். அது கூட உங்களுக்கு பிடிக்கலையா? உங்க பிடிவாதத்தாலே நான் பெத்த பிள்ளையை பறிகொடுத்தேன். இப்போ எவனையும் இழக்க சொல்றீங்களா? நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. போலீஸுக்கு போன் பண்ண போறேன். நீ சொல்ல வேண்டியதை அவங்க கிட்டயே சொல்லிக்க. வேண்டாங்க, ஐயோ, வேண்டாங்க, வேண்டாங்க, வேண்டாம். என் பேச்சு கேளுங்க. இந்த பையன் முகத்தை நல்லா பாருங்க. இவன் என்ன பாட்டின்னு கூப்பிடும் போது நம்ம ராஜேந்திரன் அம்மான்னு கூப்பிடுற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு மட்டும் இது ஏன் தெரிய மாட்டேங்குது? சரி சரி, தளபதியை மாத்த யாரால முடியும்? எக்கேடாவது கெட்டுப்போ. சிப்பியில் பிறந்தது முத்தாகும், சேற்றில் பிறந்தது மலராகும்.
சிப்பியில் பிறந்தது முத்தாகும், சேற்றில் பிறந்தது மலராகும். முத்தும் மலரும் கண்ணன் கழுத்தில் மோகன வடிவில் நடமாடும். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். அப்படியா? என்ன நீ பாட்டுக்கு திறந்த வீட்டுல விடு 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 நுழைஞ்சிட்டு அப்படியா அப்படின்ற 30 பைசால முடிய வேண்டிய விஷயத்தை மூல நிலத்துக்கு வளர்த்து வச்சிருக்கிறிய. திருப்பதியா பழனியா? வசூலுக்கு வந்திருந்தா உண்டியலோட வெளியே நிக்கணும். ஆமா, பெரியவரை தேடி வந்த நோக்கம் கற்றுக் கொடுக்க வந்தேன். தாங்கள் கற்றுக்கொண்டது கைமண் அளவு. நீயே கத்துக்க வேண்டியது உலகளவு இருக்குது. முதல்ல நீ கத்துக்க, பொறுத்தியானுக்கு அப்புறம் சொல்லி கொடுக்கவா. நான் விளம்பரம் பார்த்தேன். வால் போஸ்ட் படிக்கிறாளா? இல்லையப்பா, பத்திரிகையில் ஆசிரியர் தேவை என்ற விளம்பரம் வந்திருந்தது. ஓடியாந்துட்டேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்கிற? 50 ரூபாய். என்ன அது? சாதாரண சாம்பாரும் வத்த குழம்பு வைக்கிற சமயக்காரன் எனக்கு 80 ரூபாய் தர்றாங்க. பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரு உனக்கு 50 ரூபாய் தானா? தேவதா, ஐயா, அங்க யாரோட தகராறு பண்ற? பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு வேட்டியை புடிச்சுக்கிட்டு வாத்தியார் ஒருத்தர் வந்திருக்காருங்க. ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நீங்க? என் பெயர் சேந்தமங்கலம் சேதுப்பிள்ளை. நான் ஒரு தமிழ் ஆசிரியர். பாடம் சொல்லிக்கிற வயசுல இங்க பையன் யாரும் இல்லீங்களே? இல்லைங்க, நம்ம ஆனந்தனுக்காக நான் தான் விளம்பரம் கொடுத்தேன். திருட்டு பயலுக்கு டியூஷன் வேறயா? அப்போ எனக்கு சொல்லி தர சொல்லுங்க. போடா உள்ள. நீங்க உட்காருங்க ஐயா. தாயே, நீங்கள் நெடுவழி வாழ்க. லட்சுமி, தேவையில்லாத வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆனந்த திருடன் இல்லைங்க. திருடனேதான். இல்லைன்னா இதுவரைக்கும் எங்க இருந்தா அவன் கூட வந்த கூட்டம் யாரு இதையெல்லாம் சொல்லாம இருப்பானா? ஐயா மன்னிக்க வேண்டும். எதற்காக தர்மபத்னியுடன் தகராறு? ஐயன் திருடனா அல்லவா என்பதை சோதித்து பார்த்து விடலாமே. எப்படி? அவன் கரந்தனில் பணந்தனை கொடுத்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வர அனுப்புங்கள். திரும்பி வந்தால் உத்தமன், வராவிட்டால் திருடன். ஆமா, பண்டிதர் சொல்றபடியே செய்து பாத்திர வேண்டியதுதான். செய்யுங்களே, யாரு வேண்டான்னு. திரும்பி வரானா இல்லையான்னு பாருங்க. அவன் வரமாட்டான். அவன் வருவான். நிச்சயமா சொல்றேன், அவன் வரவே மாட்டான். கண்டிப்பா நான் சொல்றேன், அவன் வருவான். லட்சுமி, மறுமுறையும் ஏனெந்த விவாதம்? செயல்முறையில் பார்த்து விடலாமே. அதுவும் சரிதான் ஐயா. இப்பவே பணத்தை கொடுத்து அனுப்புறேன். கூப்பிட அவனை. கூப்பிடுறேன். தற்போதா? வேண்டாம் வேண்டாம். எதற்காக இப்போது? ஏன்? அதாவது ஐயா அவர்கள் மறந்து விட்டீர்கள் போல இருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை அல்லவா? அட ஆமையா, நான் கூட மறந்துட்டேன். அப்ப நாளை காலையில 10 மணிக்கு சரஸ்வதி புத்தக சாலைக்கு பையன் அனுப்புறேன். எங்கே? சரஸ்வதி புத்தக சாலைக்கு. நன்று நன்று. இப்பொழுது எனக்கு நீங்கள் விடை தந்தருள வேண்டும். பையன் திரும்பி வந்ததும் யானும் வருவேன். போயிட்டு வா. வணக்கம். வாழ்க வாழ்க. இத பார்க்கணே, அங்கே இங்கே பார்க்காம நேர சரஸ்வதி புஸ்தக சாலைக்கு போய் புஸ்தகத்தை வாங்கிட்டு சீக்கிரமா வந்துடு. ஆகட்டும் பாட்டி, 10 நிமிஷத்துல ஓடி வந்துடுறேன். பணம் எங்க வச்சிருக்க? இதோ பத்திரமா வச்சிருக்கேன். என் கண்ணு. ஆனந்தா, நீ திரும்பி வர வரைக்கும் நான் வாசலையே காத்துக்கிட்டு இருப்பேப்பா. சரி பாட்டி, நான் வரேன். பாத்தியா அவன் பேரனை? விட்டா போதும்னு ஓடிட்டான். நீங்க எப்போதான் நம்பிக்கையோட பேசுனீங்க? போன காரியத்தை முடிச்சுக்கிட்டு கட்டாயம் திரும்பி வந்துடுவான். சின்ன மாஸ்டர் வருவான்னு சொன்னீங்க, இன்னும் காணுமே. வந்துருவான், கண்டிப்பா வந்துருவான். ஆண்டவனே, அவருக்கு சொரங்கிரம் ஏதாவது வந்திருக்கணும். அவ வராமையே போகணும். என்ன முணுமுணுக்கிற? ஒண்ணுமில்லையே. இத வந்துட்டா. மோகினி, பையன் வர்றான். போ, ஜாக்கிரதை. என்ன ஏமான்றத? முத்து, 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 அக்கா, அக்கா, முத்து. ஐயோ, அடி பலமா பட்டுருச்சா? ரொம்ப வலிக்குதா?
அப்பா டாக்ஸி டாக்ஸி அம்மா வாங்கக்கா நீ உட்காருப்பா டிரைவர் அடையாறுல உள்ள ஜமீன்தார் சிவானந்த பூபதி வீட்டுக்கு போ. அக்கா டாக்டர் கிட்ட போகல? இல்லப்பா எனக்கு அடியே படல. உன்னை பிடிச்சுக்கிட்டு போறதுக்கு அந்த கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காகத்தான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். என் மேல உங்களுக்கு எவ்வளவு பிரியம் முத்து. இனிமே அந்த வீட்டை விட்டு எப்பவும் தனியா வெளியே வராத என்ன? சரிக்கா. ஏன்பா நீ அந்த வீட்டுல சந்தோஷமா தானே இருக்க? ஆமாக்கா, அந்த பாட்டி என்ன உங்க பிள்ளை மாதிரி பிரியமா வச்சிருக்காங்க. ஏன் முத்து இந்த ஏழை அக்காவை மறந்துட மாட்டியே? இல்லக்கா, நான் மறக்கவே மாட்டேன். என் கண்ணு. உன்னை யார் வண்டி எங்க கொண்டு வர சொன்னது? ஏன் பையனை கையை பிடிச்சு இழுக்கிற? வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஊரை நான் ஏமாத்திக்கிட்டு இருந்தா நீ என்ன ஏமாத்துறியா? நீயா? ஆமா நான் தான். முத்து அக்கா அவனை விடு, விடு அவனை. முத்து அக்கா யோ விட்டுடியா. முத்து முத்து விட்டுடியா, அவனை விட்டுடியா. அக்கா ஏது விட்டுடியா. அக்கா முத்து இந்தாங்க, நீங்க கேட்டபடி பையனை கொண்டாந்து சேர்த்துட்டேன். எங்களை போலீஸ்ல காட்டி கொடுக்கலாம் நினைச்சியா? ஒதுங்கடா, அடிங்க, ஒதுங்க. அக்கா நிறுத்துங்க. அக்கா விடுங்க அவனை. யாராவது அவனை தொட்டீங்க இங்க கொலையே விழும். ஓகே கொண்டாங்க. வா இப்படி. மகா விடுயா. என்ன விட்டுடியா. விட்டுடியா. சோறு தண்ணி கொடுக்காதீங்க. அக்கா முத்து 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 என்ன விட்டுடுங்க. என்ன விட்டுடுங்க. அயோக்கிய பயல காட்டி கொடுக்க போடா. மூடா வாய. அது பொம்பளை ஆச்சியா, அதை நம்பி பிரயோஜனம் இல்ல. அண்ணே அண்ணே ஜோக்கர் எடுத்து போட்ட போறேன். அண்ணே இங்க வை, இங்க வை. என்ன இதெல்லாம்? தப்பா நினைச்சுக்காதீங்க. எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், நீங்க கவனிக்கல. அதனால தான் இப்படி ஒரு வேலை பண்ணேன். அம்மா நீ போலாம். அண்ணே உங்க ஆசீர்வாதத்தினால நான் முழுக போறேன். முழுக போறியா? சம்சார சாகரத்துல. அந்த பைத்தியக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமா அண்ணே. அப்ப அவ கழுத்துல தாலி தொங்க போகுது. இப்ப அவ கழுத்துல தாலி தொங்குது, அப்புறம் நானே தொங்க போறேன் அவகிட்ட. ஐயோ, அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு. இந்த மாதிரி பொண்ணுங்க கழுத்துல தாலி தொங்குறதை விட ஒண்ணு அந்த காலத்துக்கு கண்ணை கழுத்துல தொங்கணும், இல்ல இந்த காலத்துக்கு கடைங்கள்ல தொங்கணும். ஆமாங்க. ஐயோ எவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறா. கல்யாணத்துக்கு அப்பனை கூட்டியான்றா. ஐயோ அவர் வரமாட்டாரமான்னா உங்க அம்மா என்ன பண்றாங்கன்றா. அம்மா அப்பா எல்லாம் தனியா வரமாட்டாங்கன்னு. சரி எவனையாவது எடுத்துட்டு வான்றா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சரிப்பா, அதுக்கு நான் என்ன பண்றது? ஒண்ணு இல்ல, கல்யாண பந்தல்ல ஒரு சில மணி நேரங்கள் நீங்க எனக்கு அண்ணனா நடிச்சா போதும். அண்ணனாவா? இந்த உயரத்துக்கு தம்பினா நம்ப மாட்டான். சரி ஜமாச்சிடுவான். இன்னொரு உதவி, கூட அண்ணி வரணும்னு சொல்லுவேன். அன்னைக்கு நான் எங்க போவேன்? முதல்ல என்னது நடக்கட்டா. இந்த பொண்ணுடைய அண்ணகாரன் ஒருத்தன் முரட்டு பயிலா இருக்கிறானா. கல்யாணத்தன்னைக்கு வந்து கலாட்டா பண்ணான்னா என்ன பண்றதுன்னு பயமா இருக்குது. வரட்டும், வாழை ஒட்ட வெட்டுறேன், கவலைப்படாத. வாங்கண்ணா. ஹலோ தேவதாஸ். இந்த ஆமா வந்தது வந்தீங்க, கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? ஏன் அந்த தடி பையன் தங்கச்சி தேடிட்டு இங்கே வந்துட்டானா? சே தரதல போய், அவனுக்கு தங்கச்சி மேல அக்கறை இருந்தா அப்பவே வந்திருக்க மாட்டானா. இந்த பொண்ணு அந்த மடையனுக்கு பயந்துட்டு உள்ள உட்கார்ந்து இருக்குது. சரி சரி, பொண்ணை கூப்பிடு. கூப்பிடுறேன். எங்க அண்ணன் வந்தாச்சு. வா. என்ன உங்க அண்ணனை பார்க்க எனக்கு வெக்கமா இருக்கு. நான் உங்களை தவிர வேற யாரையும் நிமிந்து கூட பார்த்ததில்ல. என் பத்தினி தங்கமே, நீ குறிஞ்சுக்கிட்டே வா. நான் உங்க பின்னாடி தான் வருவேன். ஓஹோ, இப்ப பின்னாடி வருவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எல்லாம் உன் பின்னாடி வரணும். ஏய் எங்க வர்றா? பின்னாடி நின்னுட்டு என்ன வெக்கம்? எங்க அண்ணன் காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்க. வா ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதமாடா. மடியில வடிக்கிறல மனையா உட்காருங்க. அடி வாங்கி வந்து விழுந்திருக்கேன். மாப்பிளையே அடிக்கிறேன், நான் போயிடுறேன், அப்புறமா அடிங்க. யோ சாமி, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உண்டு. இவனா மாப்பிளை போடாங்க. அது வேற ஒண்ணு இல்ல, எங்க அண்ணனுக்கு எப்போதுமே அடிச்சுதான் விளையாட்டு.
விளையாடுறீங்க, கொஞ்சம் மெதுவா அடிச்சு விளையாடப்படாதா? எங்கிட்டே ஐடியா கட்டு என் தங்கச்சியை லவ் பண்ணி என்னையே ஏமாத்த பாக்குறியா? உங்க தங்கச்சியா? ஏண்டா பொறுக்கி, பொறுத்தியான் தங்கச்சிக்கு திருட்டு தாலி கட்டுறதுக்கு ஐடியா கொடுக்குற நீ? உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கிறத மறந்துச்சியாடா? டேய் பேசுனே குறவழியை பிடிச்சு வைத்துருவேன். விட்டுடுங்க, முகூர்த்தம் போயிட்டே இருக்கு. இந்தாங்க தாலி கட்டிடுங்க. அம்மா அம்மா, உங்க அண்ணன் இந்த குத்து குத்துறானே, அவனுக்கு யாரு வாத்தியாரு? ஐயோ அம்மா, அப்பா, ஐயோ ஐயா கால ஓங்கன தங்கச்சி வெதுவாயிடுவான். ஐயரே, மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா. இடத்துக்குள்ளே நிக்கிறா, கை பிடிச்சு தூக்குறிய. கண்டே பத்னானி சுபகே சஞ்சீவ சரதம் தீர்க்க சுமங்கலி பவா தீர்காயுஸ்துரஸ்து. தயா, தலைமையில இருக்கிறது இறக்கி வை. ஆமா, பெரிய கஞ்சிகளை கொண்டாந்த மாதிரி தான் பச்சை தண்ணியை கொண்டாந்து இறக்கி வையா. நான் வேலை செய்யறது தெரியல உனக்கு? ஐயோ அட பாவி, உருப்படியா இருந்தது ரெண்டு, அதுலயும் உன்னை உடைச்சிட்டியா? உன்னை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு போதையா? இத நான் சொல்லணும்படி. ஆமா, நீ சொல்றதை கேட்டுதான் இந்த நிலைமை ஆயிடுச்சு. பாவம், அந்த சின்னஞ்சிறுசுகளை விறகு வெட்ட வச்ச, இப்ப உனக்கே இந்த கதி வந்துடுச்சு. அனாதை பிள்ளைங்க வயித்துல அடிச்சா இப்படி அவதிப்பட்டு தாய் ஆகணும். அட திருடத்தான் திருடுறேன், அதுக்கு ஒரு அளவு வேண்டாம். ரூபாயில 90 பைசா முழுங்கின தர்மலிங்கையா முழிச்சுக்கிட்டாரு, கணக்க பார்த்தாரு, கல்தா கொடுத்தாரு. நீ மட்டும் என்னவா தலப்பாட அடிச்சுக்கிட்டனே, பணத்தை சேர்த்து வை, பணத்தை சேர்த்து வைன்னு கேட்டையா? காம் டூம்னு செலவு பண்ண, கடைசியில சத்தியவான் சாவித்திரி ஆகி மலை ஏறியாச்சு. யாரு செய்த புண்ணியமோ நப்பன் தர்மலிங்கம் ஜெயிலுக்கு அனுப்பாம இத்தோட விட்டாரே, அதுக்காக சந்தோஷப்படு. அங்க அனுப்பிச்சிருந்தா வேலை வேலைக்கு சோறாவது கிடைச்சிருக்கும். இந்த ஒரு வேளை சோத்துக்கே கஷ்டமா இருக்கு. சுந்தரி சுந்தரி, கவலைப்படாத, நாளைக்கே நான் சிவானந்த பூபதி கிட்ட போறேன். போய் என்னத்தை செய்யறது? அந்த லெட்டர் தான் வித்துட்டியே. லெட்டர் போனா என்ன? இத பாரு, இத பாத்தியா? அடே, அத செயினோட இந்த லாக்கெட்டே விக்கலையா? இப்பனா நான் புத்திசாலியாச்சே, இத வச்சுக்கிட்டே எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறேன் பாரு. ஏப்பா, என் குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என் மகனும் மருமகனும் இறந்துட்டாங்கிறத உனக்கு சாதகமாக்கிட்டு எவனோ ஒரு அனாதை பையனை இவன் தான் உங்க பேரன்னு சொல்றேன். இதை என்ன நம்ப சொல்றியா? சத்தியமா சொல்றேனுங்க, ஆனந்தம் உங்க பேரனே தான். அதுக்கு என்னப்பா ஆதாரம்? ஏன் சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதை எடுத்து கொடுங்க. இத பாத்தீங்களா? இத பாத்துட்டா உங்களுக்கு உண்மை புரிஞ்சு போயிடும். பாத்தீங்களா பாத்தீங்களா, நம்ம ராஜேந்திரன் லாக்கெட்டே தான். அப்படின்னா ஆனந்தம் என் பேரன் தான். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுங்க. எங்க நிலைமை சிரமப்படுறான், பார்த்து கொடுங்க. சரியான மோசக்காரன். இப்படித்தான் முன்ன ஒரு தடவை என்கிட்ட வந்து உங்க அண்ணன் பையன் என்கிட்ட இருக்கா, உங்க அண்ணி எழுதின லெட்டர் என்கிட்ட இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி 15,000 ரூபாய்க்கு பேரம் பேசுறான். அது பொய்யா? அந்த லெட்டர் கூட உங்ககிட்ட தான் சார் இருக்கு. லெட்டர் சரி, பையன் பெரியப்பா பையனை ஒப்படைக்கிறேன்னு என்ன கூட்டிட்டு போய் ஏமாத்திட்டான். இந்த சார், அவன் தப்பி ஒண்ணதை நீங்க தான் நேராவே பாத்தீங்களே. இவனோ ஒரு பையனை ஓட விட்டுட்டு அவன் தான் ஆனந்தன் சொன்னா நான் நம்பிடுவேனா? மரியாதை அங்க இருந்து போயிடு, இல்ல போலீஸ கூப்பிட்டு உன் காடு வேலையெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். போலீஸா? ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, அந்த தொல்லையெல்லாம் எங்களுக்கு கொடுக்காதீங்க, நாங்களே போடுறோம். எண்ணி பாரு எவ்வளவு. என்னங்க பெரியப்பா, யாராவது வந்து ஏதாவது சொன்னா அதை நம்பிடுறதா? இப்ப அனாவசியமா பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்கல்ல. அது சரி, ஏப்பா இந்த லெட்டரை பத்தி முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லல? அது அது வந்து வேணும் தான் நான் உங்ககிட்ட சொல்லல. திடீர்னு ஒரு நாளைக்கு ஆனந்தனை கூட்டு வந்து உங்க மடியில உட்கார வச்சு உங்களை ஆச்சரியப்படுத்தணும்னு நினைச்சேன். அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. இப்ப ஒண்ணும் கெட்டு போயிடல. பெரியமா, ஆனந்தனை கண்டுபிடிக்கிறதுக்கு மெட்ராஸ் பூரா ஆள் வச்சிருக்கேன், சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. நமக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லப்பா. இல்லன்னு வீடு தேடி வந்த பிள்ளை மறுபடியும் பிரிஞ்சிருப்போம். கவலைப்படாதீங்க பெரியமா, ஆனந்தம் உங்களுக்கு பேர என்ன, எனக்கு அண்ணன் மகன் இல்லையா? அவனை கண்டுபிடிக்கணுங்கிற அக்கறை எனக்கு இல்லையா என்ன? சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறேன், பாருங்களேன். என்னமோ உன்னைத்தான் நம்பி இருக்கேன். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. சேகர்,
நீ சொல்றதெல்லாம் சரின்னு ஒத்துக்கிறேன். பையனை கூட்டிட்டு வந்துட்டோம். மோகன் அந்த பையனை வேண்டான்னு சொல்லிட்டானா நமக்கு நஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்ல, 1 லட்சம் ரூபாய். நல்லா சொல்லுவானே வேண்டாம்னு. சிவானந்த பூபதியோட சொத்துக்கு இவன் தான் வாரிசுன்னு மோகனுக்கு நல்லா தெரியும். இந்த பையன் அங்க போயிட்டான்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே அவனுக்கு லாட்டரி. அப்படி இருக்கும்போது சும்மா விட்டுடுவானா? ஓ, அப்படியா விஷயம்? அப்போ அந்த பையனை கூட்டிட்டு போய் முத்து, முத்து, அக்கா, முத்து, என்ன பாட்டிகிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி. ஐயோ முத்து, என்ன மன்னிச்சிடுறா ராஜா, என்ன அக்கா, மன்னிச்சிடு. உங்களை ஒண்ணு சொல்லலக்கா, நீங்க அழாதீங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் அழாத முத்து, அழாத. இதெல்லாம் என்னால வந்தவன. என் காதல் என் கண்ணை மறைச்சிடுச்சு. நான் நம்பிக்கிட்டு இருந்த தெய்வமே என்ன மோசம் பண்ணிடுச்சுடா, என்ன மோசம் பண்ணிடுச்சு. இவங்கெல்லாம் உனக்கு இவ்வளவு துன்பம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. கவலைப்படாத முத்து. அக்கா, இந்த படத்தை பாட்டிகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? இது புஸ்தகம் வாங்கிட்டு வர சொல்லி பாட்டி அம்மா கொடுத்த பணம். இத கொடுக்கலன்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவங்களே என்ன திருட